Hi guys, I'm Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான domain authority or backlink இது எப்படி பேக்ரவுண்ட் வர்க் ஆகுது அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். சரிங்களா? இதல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் வச்சு கம்பேரிசன் வந்து பேச போறேன். மத்தவங்களோட வெப்சைட் வந்து நான் பேச போறது இல்ல. நீங்க வந்து நான் எந்த மெத்தட் சொல்றேனோ அதை வச்சு உங்க வெப்சைட் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆன் தி வே நீங்க அதர் வெப்சைட் கூட செக் பண்ணிக்கலாம். சரியா? தென் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நம்ம டொமைன் அத்தாரிட்டில வீடியோஸ் போட்டு 2 days தான் ஆயிருக்கும். சரிங்களா? அது இல்லாம என் வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா செக் பண்ணி பாத்துருவீங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் நான் ரிப்போர்ட் செக் பண்ணி காட்ட போறேன். சோ வாட்ச் பண்ணுங்க. சைடு நேம் வந்து mrfull.com எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம வெப்சைட் நேம் mrfull.com கிட்டத்தட்ட நம்ம 1.5 வருஷத்துக்கு மேல இது எக்ஸ்பெரிமெண்டா நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க mrfull.com mrfull.com ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத போட்டுக்கங்க. செக் பண்றதா தென் கீழ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயே நம்மளோட வெப்சைட் நேம் வந்து ஃபர்ஸ்ட்லயே நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சரியா? சரி. இப்போ இந்த இடத்த பாருங்க. இது வெப்சைட் நேம் வந்து DAPA செக்கர். ஓகேங்களா? இத போட்டாலே கூகுள்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வந்துரும். தென் இது மோஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம மோஸ்ட் தான் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்ட போறேன். இப்போ இங்க பாருங்க. I am not robot னு இருக்கு இல்லையா? இதை டிக் பண்ணிக்கங்க. இதை டிக் பண்ணாத போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க கீழே இருக்கு இல்லையா? செக் DAPA அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளால கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் காட்டாது. சரிங்களா? இப்போ வந்து அது லோட் ஆயிட்டு இருக்கா நண்பா? இது வந்து 10 செகண்ட் இந்த வெப்சைட்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ட்ரி ஆன உடனே இது நமக்கு காட்டாது. ஒரு 10 செகண்ட் டிலே தான் வரும். ஏன்னா டைமர் போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட்ல. தென் இந்த வெப்சைட் ஃபீல்டில் பிளாகிங் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் இது எப்படி பேக்ரவுண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிக் அடிச்ச கிரீன் கலர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செக் DAPA இருக்கு இல்லையா? அதை கொடுத்த உடனே கீழே பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குல்ல? அதை சுத்தி முடிச்ச உடனே நமக்கு வந்து என்னுடைய mrfull.com ரிசல்ட் வரும். இப்போ மேல பாத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகுதா? லோட் ஆயிட்ட உடனே நம்ம வெப்சைட்டுக்கான ரிசல்ட் வரும் நண்பா. இது வந்து கீழே ஆட்ஸ் வருது. அதனால வந்து நான் மேல வந்து இது ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு பெருசா ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? தென் இப்போ பேஜ் லோட் ஆயிடுச்சு. சரிங்களா? தென் முக்கியமா இந்த வீடியோல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோல எந்த வீடியோல நம்ம எடிட்டிங்லாம் பண்ண மாட்டோம். ஸோ வீடியோ எடுப்பேன் அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருக்கு, நான் கொடுக்குற ரிப்போர்ட் ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டொமைனுக்கு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு உங்க வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ எங்க இருக்கு? மேல செக் பண்ணியாச்சு. கீழே பாருங்க இங்க ரிசல்ட் இருக்கு. எப்பவுமே இது வந்து டெஸ்க்டாப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு கரெக்டா இருக்கும். ஆனா இங்க ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுதுங்களா? அதாவது நேற்றுக்கு நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 1 டேவில் டொமைன் அத்தாரிட்டி 4 ஏறி இருக்கு. தெரியுதுங்களா? அதாவது இன்னைக்கான ஸ்பெஷல் வீடியோவே இதுதான். என்ன அப்படின்னா 1 டேவில் டொமைன் அத்தாரிட்டி 4 ஏற்ற முடியுமானா 1 டேவில் முடியாது. பட் நம்ம வேலை செய்யறத பொறுத்து அப்டேட் ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். அந்த விதத்துல டொமைன் அத்தாரிட்டி mrfull பாருங்க. அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் டொமைன் அத்தாரிட்டி 50 தான் இருந்திருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் வந்து குவாலிட்டியா இருந்தா அதாவது நம்ம சொல்றதை விட எச்சா தான் நம்ம எப்பவுமே வேலை செய்வோம். அதே போல தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து அப்டேட்டிங் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு சில வெப்சைட் பேக்லிங்க் நம்ம வந்து எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா டிலே ஆகும். பட் ஆனால் அப்டேட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? சரி. இப்போ டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 54 இருக்கு. சரிங்களா? அதே போல பேஜ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 39 இருக்கு. டெக்னிக்கல் பேக்லிங்க் 4000. இது நம்ம வாட்ச் பண்ணா தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கல் பேக்லிங்க் தான் இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது சரி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து புஷிங் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. சரிங்களா? அதாவது 3000 இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா 3000 இருந்திருக்கும். செக் பண்ணிடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி அதாவது 1000 பேக்லிங்க்கு கிட்டத்தட்ட 4 டொமைன் அத்தாரிட்டி புஷிங் ஆயிருக்கு. கான்செப்ட் புரியுதா? அதனால தெரிஞ்சுக்குங்க எப்படி இருக்குன்னு. அதே போல குவாலிட்டி பேக்லிங்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 726 பேக்லிங்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அது என்ன குவாலிட்டி பேக்லிங்ஸ் அப்படின்னா நண்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வச்சுக்கலாம். இப்போ டொமைன் அத்தாரிட்டி 1 இருந்து ஒரு 10க்குள்ள இருக்கிறது எல்லாமே நீங்க ஒரு வெப்சைட் போய் பேக்லிங்க் எடுக்கிறனா அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேக்லிங்க் இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் வெப்சைட் ஒரு 50 இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் அத்தாரிட்டி 30 இருக்குன்னா இது எல்லாமே குவாலிட்டியான வெப்சைட். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால எடுத்துக்கங்க. டொமைன் அத்தாரிட்டி ரொம்பவே 10க்குள்ள கம்மியா இருக்குன்னா அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. சரியா? அதான் ஒர்த் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுன்றதா உண்மை. சரியா? தென் அது போக இப்போ நமக்கு டெக்னிக்கல் பேக்லிங்க் 726 இருக்கு. சரிங்களா? அதே 2 டேஸ்க்கு முன்னாடி ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நம்ம வெப்சைட் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு. சாரி நம்ம வெப்சைட் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்க வெப்சைட்டுக்கு போய் யாரு பார்த்தாலும் கண்டென்ட் கம்மியா இருக்கும். பட் ஆனால் வெப்சைட்ல மட்டும் எப்படி எவ்வளோ அப்டேட் இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்க வேலை தான் எல்லாமே. சரிங்களா? நிறைய ஆர்டிகல் ஏன்னா உங்களுக்கு வந்து டிலேட் ஆயிருக்கலாம். பட் ஆனால் நான் நினைச்சேன்னா ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட முடியும். ஸோ நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும்.
நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி என்னால் முடிஞ்சது ஒரு 70லேருந்து 77 வரைக்கும் கொண்டு போகணுன்றதான். ஏன்னா இது ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணிட்டு என் வெப்சைட்லேருந்து எல்லாருக்கும் நம்ம பேக்லிங்க் கொடுக்கணும், அதுவும் ஃபியூச்சரில் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை நடந்துட்டு இருக்கு சரிங்களா. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ரீசன் என்னன்னா, இப்போ நான் வந்து பேக்லிங்க் எடுக்கணும்னா பல வெப்சைட்டுக்கு, அதாவது உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்ப்பா, ஒரு பேக்லிங்க் வந்து கிட்டத்தட்ட 800 ஃபைபரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஆனால் நான் வந்து என் வெப்சைட்டில் வெறும் 500 கொடுக்குறேன். ஆனால் யாருமே அதை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் தென் டொமைன் அத்தாரிட்டியோட இம்பார்ட்டன் உங்களுக்கு வந்து இப்போ புரியாது, ஃபியூச்சரில் புரியும். அன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து அமௌண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லி யாரும் கேட்க வேண்டாம் சரிங்களா. சரி, இப்போ என் வெப்சைட்டில் வர மாரி டொமைன் அத்தாரிட்டி தென் பேக்லிங்க், டெக்னிக்கல் பேக்லிங்க் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் வேணும்னா 500 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டுமே ப்ரிவேட் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன கீவேர்ட்ஸுக்கு பேக்லிங்க் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் என் வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் நான் கொடுப்பேன் சரிங்களா. அதே போல நான் கொடுக்குறேன் என்னோட யூஆர்எலுக்கு, என்னோட வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு பேக்லிங்க் கொடுக்கணும் சரிங்களா. நான் கொடுக்குறது எல்லாமே டூ ஃபாலோ லிங்க் தான் கொடுப்பேன், யாருக்கும் நோ ஃபாலோலாம் கொடுக்க மாட்டேன் சரிங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு பேக்லிங்க் கொடுக்குறனாவே என்னுடைய டேட்டா ஷீட்டில் நோட் பண்ணி வச்சிருவேன். அடுத்து 10 வருஷம் கூட என்னால் அது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, சரி. தென் என் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் 500 கொடுத்துட்டு. இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ஃபுல்லாகவே என் வெப்சைட்டுக்கு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் ₹1 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மினிமம் வந்து 1000 பேக்லிங்க் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கிட்ட இருந்து. 1000லேருந்து 1,00,000 பேக்லிங்க் வரைக்குமே என்னால் ஃபார் மந்த்துக்கு அப்டேட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட சோர்ஸ் இருக்குது சரிங்களா. 1,00,000 இல்லை 10,00,000 பேக்லிங்க் கூட என்னால் போட்டு கொடுக்க முடியும் நம்ம குவாலிட்டியாக. பட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடியா, அதாங்க பேச்சு சரியா. அப்படின்னும் போது டெஸ்டிங் நீங்கள் பார்க்கறதா இருந்துச்சுன்னா 1000 பேக்லிங்கோ அல்லது 2000 பேக்லிங்கோ போட்டு பார்த்துங்க, உங்களுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணணும், அது பண்ணுங்களா, ஷோர் நண்பா, டொமைன் அத்தாரிட்டி தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு குவாலிட்டியான வெப்சைட் வேணுமா தாராளமாக பண்ணி தருகிறேன். டொமைன் அத்தாரிட்டி என்ன 35 டேஸில் 50, அதாவது என் சைடு சாலிடாக 45 நான் கொடுத்துருவேன். அதுக்கு மேலே வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் என்ன கீவேர்ட்ஸ்க்கு நம்ம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணுமோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். தென் அந்த 30 டேஸில் அப்டேட் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்தில் கொஞ்சம் அப்டேட் ஆகிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா. சரி, உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் சரிங்களா வேணும்னா அப்படியே கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேளுங்க. தென் முக்கியமாக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தெரியுமா, நைட்டு எந்த டைம் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். டவுட் வந்துருச்சா கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. அதாவது நைட்டு 12 மணி 1 மணி விடியகாலம் 3 மணி அதெல்லாம் டைம் முக்கியமே இல்லை. உங்களுக்கு டவுட்டா, அதாவது ஏதாவது ஆர்டர் கொடுக்கணுமா, கரண்ட் ரேட்டிங் சர்வீஸா, எது வந்தாலும் பரவாயில்ல கால் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் அட்டன் பண்ணுவேன். சம்டைம் ஒரு சில டைமில் பிஸியாக இருக்குன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கால் கூப்பிட்றேன் சரிங்களா. அதுவே நீங்கள் வந்து Tier 1 கண்ட்ரி ஸ்ரீலங்கா, தென் அதுவே சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து கூப்பிட்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. அப்படிலாம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு டெலகிராமில் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் சரிங்களா. சரி, இப்போ டொமைனுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 248 நாட்கள் ஆயிடுச்சு இன்னையோட. தென் ஸ்பாம் ஸ்கோர் 1% தான் இருக்கு சரிங்களா. தென் குவாலிட்டி பேக்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 726 இருக்கு. அதே போல டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்கு. இது இந்த ஈக்குவலுக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும், என் வெப்சைட்டோட பெட்டராக பண்ண முடியும். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை நடந்துட்டு இருக்கு சரிங்களா. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, ஃபுல் அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு நான் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றது நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் சரியா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ப்ரொவைட் பண்ணது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் சரிங்களா. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட் சரிங்களா. இதுக்கு அதாவது நான் கொடுக்குற ஆர்டிகல் எண்ணி 10 நாளில் ரேங்க் ஆகிறதுக்கு நான் கேரண்டி சரிங்களா. நீங்கள் ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணுறீங்க, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தென் டெக்னிக்கல் எஸ்இஓலாம் ப்ராப்பராக பண்ணி கீவேர்ட் டென்சிட்டி ப்ராப்பராக நீங்கள் வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீட்டாக உங்களுக்கு ரேங்க் ஆகிடும், எந்த ஒரு மாற்றம் இருக்காது. தென் AdSense அப்ரூவலுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு சிபிசி புஷ் பண்ணணும், தென் பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஐசிபிசி கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லாபேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அதாவது நான் கொடுக்குறதுனா என் வெப்சைட்டுக்கு வந்த ரிசல்ட், அதாவது இப்போதைக்கு சைடு கிராஷ் ஆயிடுச்சு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதுன்னா, நான் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லாபேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல. அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்படின்னும் போது இப்போ கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி அபோவ் 300 350 இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு ரிலேட்டடா இப்போ எந்த கண்ட்ரில ஒரு ஆடு கிளிக்னால தான் நமக்கு ஃபார் கிளிக்கு $10 $50 கிடைக்குமோ அதுக்கு ரிலேட்டடா நான் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கணும், தென் AdSense அப்ரூவல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் 10,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சரிங்களா. தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு வேர்ட்ப்ரெஸ்னா என்னன்னு தெரியாது, ஆர் பிளாகர்னா என்னன்னு தெரியுது, அதாவது ஒரு பிகினர் ஸ்டேஜில் நான் இருக்கேன், எனக்கு சுத்தமாக ஒரு 1% கூட ஐடியா இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் சரியா. தென்
ஓரளவுக்கு ஐடியா இருக்கு ப்ரோ. வேர்ட்பிரஸ்க்குள்ள இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறேன், எனக்கு கைட் பண்ணுவீங்களா, எனக்கு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களான்னு ஷோ நண்பா. ஆன்லைன் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வெப்சைட்டுமே நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறோம். இல்லையா ஃபுல் வெப்சைட் நாம டேக் ஓவர் பண்ணி கூட அது மானிட்டேஷன் வாங்க தர அளவுக்கு கூட ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது போக யூடியூப் சேனலுக்கு வாட்ச் அவர் ஆர் சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக. சரிங்களா? இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, நம்ம ஸ்டார்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், ரீசெண்டாக பண்ணாத விட்டுட்டேன். தென் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணுமா, ஷோர் என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா 1 டேக்கு நீங்கள் டெஸ்டிங் கூட போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? அது போக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ண தெரியல, ப்ராப்பராக வெப்சைட் வந்து கரெக்டாக இருக்கா, வெப்சைட் கரெக்டாக இருக்கா, கூகுளில் வந்து இன்டெக்ஸ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அது ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக நேவிகேஷன் இல்லாமல், அதாவது நேவிகேஷன் எரர்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஃப்ரீலான்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது காசு அதிகமாக கொடுக்குறாங்க, இப்போ 10,000 ரூபா கேட்குறாங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட் தான் நம்ம ஒர்க் பண்ணி என்னால் தர முடியும். சரிங்களா? அதே அவங்க 20,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ரீமியம் லிங்க்ஸ் ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா எச்சா வரும். ஓகேங்களா? லைசன்ஸ் கீயோட போட்டு ப்ரீமியமாக அவங்களுக்கு என்ன டேஸ்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வேணுமா, ஒரு அப்டேட் வேணுமா, இல்லை ஒரு கேமிங் வெப்சைட் மாதிரி வேணுமா, இல்லை அவங்க ஒரு ஷாப்புக்கு ஓப்பன், அதாவது ஒரு ஷாப் வச்சிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு என்ன தேவை அது தகுந்த மாதிரி பண்ணி தர முடியும். அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா அது தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும். புரியுதுங்களா? ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இதுதான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரியா? தென் ஆக்சுவலி டொமைன் அத்தாரிட்டியில் நம்ம வெப்சைட் பற்றி சொல்லிட்டேன், சர்வீஸ் என்னென்ன இருக்குன்னுமே சொல்லிட்டேன். டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் யூசேஜ் என்ன அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்ம வெப்சைட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஒன்று நம்ம டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா, இப்போ பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டில் ஒரு 10,000 பேக்லிங்க் இருக்குது, 1,00,000 பேக்லிங்க் இருக்குன்னா அது பேக்லிங்க்ன்றது என்னன்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து மற்றவங்களோட வெப்சைட் இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரியா? அப்படின்னும் போது அந்த மற்ற வெப்சைட் இருக்கும்போது இப்போ அவங்க ஆர்டிகல் வந்து படிக்க வரவங்க வந்து நம்ம வெப்சைட் ரெஃபரலுக்கு வந்து உள்ள வராங்க இல்லையா, அது மூலிமா தான் டிராஃபிக் உள்ள ஜென்ரேட் ஆகும். தென் கூகுளுமே நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் இருக்கிறத பொறுத்து நம்ம சைடு வந்து புஷ் பண்ணி கொண்டு போகும். அதாவது டாப் 10க்குள்ள ரேங்கிங் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் சர்ச் கன்சோலை பொறுத்த வரைக்கும். தென் இது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ஒர்க்கும் நடந்தால் தான் பாசிபிளாக தவிர சும்மா நான் பேருக்கு மாதத்துக்கு 2 ஆர்டிகல் தான் போடுறேன், 4 ஆர்டிகல் தான் போடுறேன், எனக்கு பேக்லிங்கே வர மாட்டேங்குது, டொமைன் அத்தாரிட்டி யார மாட்டேங்குதுன்னா தயவு செஞ்சு யாருமே சொல்ல வேண்டாம். ப்ராப்பராக வேலை செஞ்சு ப்ராப்பராக நீங்கள் வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒர்க்காக இருக்கும். ஆனால் நம்ம அதாவது ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்னா என்ன தெரியுமா, மற்றவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு கமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டிகிள் ரிலேட்டடான சம் பேராவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து பின் பண்ணி நீங்கள் பேக்லிங்கை கொடுத்துறீங்க. அதாவது கமெண்ட் போட்டுட்டா நமக்கு பேக்லிங்க் கிடச்சிருச்சுடா எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், 1% கூட அப்படி உங்களுக்கு பேக்லிங்க் டிடெக்ட் ஆகாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தாலுமே டூ ஃபாலோவில் வராது, நோ ஃபாலோவில் தான் கிடைக்கும். ரீசன் என்னன்னா, இப்போ என் வெப்சைட்டுக்குலாம் இப்போ இவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி வச்சிருக்கலாம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து விடும். நான் ஒன்று கூட அப்போ கொடுக்கவே மாட்டேன், எல்லாமே ஸ்பேமில் போட்டு டிலீட் பண்ணி விட்டுருவேன். ரீசன் என்னன்னா, யாருமே வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க நண்பா. யூடியூப்ல வீடியோ போடணும்னு நினைச்சு போறவங்க வந்து போடலாம். சரியா? அவங்க வந்து மனசை வச்சு அப்போல கொடுத்தாதான் உங்களுக்கு பேக்லிங்க் டிலீட் ஆகும். இப்போ நானும் சொல்லல, இப்போ நான் வந்து எனக்கு வரது எல்லா கமெண்ட்ஸும் ஸ்பேம்ல போட்டு டிலீட் பண்றேன் அப்படின்னும் போது அப்போ எப்படி மற்றவங்க கொடுப்பாங்க யோசிக்கணும்ல. அது இல்லாமல் நீ ஒரு பேக்லிங்க் எடுக்கணும் 1 மந்த்ல உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீ இன்னைக்கு ஒரு பேக்லிங்க் எடுக்கிறீ 1 மந்த் கழிச்சு போய் செக் பண்ணி பாரு, அந்த வெப்சைட்ல பேக்லிங்க் இருக்குன்னா அது ஓகே, இல்லாத பட்சத்தில் நீ எதுக்கு வேஸ்டா போய் சும்மா போட்டுட்டு இருக்கணும். ஸோ புரிஞ்சுக்குங்க, நீ 100 ரூபா செலவு பண்ணாலும் காசு கொடுத்து போட்டு பாரு, உனக்கு அப்டேட் ஆகும். சும்மா ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீல சுற்றிட்டு இருந்தா காலம் மொத்தம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் நம்ம வெப்சைட்டில் க்ரோன்றது கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ தெரிஞ்சுக்குங்க. பட் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது வந்து இன்டெரக்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? இதுலேயே வந்து புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் எந்தெந்த இடத்த எப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ளோவில் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது சரளமாக பேசிட்டு வந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இடையில நிறைய இடத்த இன்டெரக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் பேசியிருக்கேன். புரியுதா? தென் வேற என்ன சொல்றது, ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் கொடுக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வரும். ஏன்னா வந்து வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வேலை நடந்துட்டு இருக்கிறதால அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு பேக்லிங்க் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில் யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் பேக்லிங்க்னா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா அதாவது வெப்சைட் கண்டென்ட் போடலாம், அப்ரூவல் வாங்கலாம், ஆட்சன்ஸ்ல சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம்டா எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான் இருக்கா தவிர அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம 10 ஆர்டிகல் போட்டாலுமே அந்த 10 ஆர்டிகளுக்கு பேக்லிங்க் எடுக்கலாம், டாப் 10க்குள்ள கொண்டு போய் எப்படியாச்சும் நிறுத்தலாம் அப்படின்றது பார்க்க மாட்டேங்கிறாங்க. பட் பேக்லிங்க் இருந்தால் தான் டாப் 10க்குள்ள கொண்டு போய் நிறுத்த முடியுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சராக இருப்பீங்க, நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை, டாப் 10க்குள்ள ஈஸியாக ரேங்க் ஆகி கொண்டு போய் நிறுத்தலாம், பேக்லிங்க் அவசியமே இல்லைன்னா
அது வந்து ஸ்டாண்டர்டு கிடையவே கிடையாது. அதாவது நல்லா செக் பண்ணி பாருங்க, நீங்க ஒர்க் பண்ற கீவேர்ட்ஸ்க்கு நீங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கீவேர்ட்ஸ் போட்டா அந்த பேஜில் வருதுன்னு. ஆனா மற்றவங்களோட மைண்ட் செட்ல இருந்து அந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, உங்க டொமைன் ஓப்பனா சொல்லிட்டு 30வது பேஜ் 40வது பேஜ் அந்த பேஜில் தான் இருக்குமே. ஃபர்ஸ்ட் டாப் 10 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. டாப் 10 இருக்கக்கூடிய வெப்சைட்டோட ஏஜ் போய் செக் பண்ணி பாருங்க, டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் நாளைக்கு வரப்போற வீடியோவில் ஏகிராஃப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட் வந்து 50 காட்டுதுன்னா ஏகிராஃப்ல 19 காட்டும். அதுல எவ்வளவு பேக்லிங்க் இருக்கு, இதுல எவ்வளவு வேற பேக்லிங்க் இருக்கு, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி இப்போ பேக்லிங்க் நம்ம எடுக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ஃபாலோ லிங்க் தான் நண்பா. இப்போ 1000 பேக்லிங்க் எடுக்கணும் எல்லாமே அதே தான் பண்ணுவேன். அதே நீ ஒரு 10,000 பேக்லிங்க் எடுக்கிற 20,000 பேக்லிங்க் நீங்க எடுக்கிறீங்க எங்கிட்ட இருந்து அப்படின்னும் போது அதை கம்பல்சரி ஒரு 3% வந்து நோ ஃபாலோ லிங்க் தான் போட்டு கொடுக்க முடியும். ஏன்னா அட்டன் டைம்ல இப்போ 10,000 பேக்லிங்க் டூ ஃபாலோவே அப்டேட் ஆயிடுச்சுன்னா 1 மந்த்ல கூகுள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க வெப்சைட் வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏற்றி விட்டுரும். ஸோ நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக 10,000 லிங்க் எடுக்கிறீங்க, அதுல வந்து ஒரு 1500 லிங்க் இந்த மாதிரி நோ ஃபாலோவில் போட்டு கொடுப்பேன். சரிங்களா? இது வந்து எப்படி சொல்றது, ஒரு 2% அப்படி போட்டால் தான் நம்ம சைடு வந்து ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது சேஃப்டி முக்கியம். நீங்க தெரிஞ்சோ தெரியாம யாருக்கிட்ட போய் காசு கம்மியா பண்றாங்க, அதாவது நானே ஒரு பேக்லிங்க் 1 ரூபா தான் பண்றேன், இதோட கம்மியா யாராச்சும் பண்றாங்க அப்படின்னா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட கொடுத்து ஸ்பாம் ஸ்கோர் ஏற்றிக்காதீங்க. தென் உங்களுக்கு ஒரு ஓப்பனா ஒரு உண்மையை சொல்ல போனா, நாளைக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்க, 80 நாள்ல டொமைன் அதாவது ஸ்பாம் ஸ்கோர் கிட்டத்தட்ட 17% இருக்கு. என்ன பண்ணிருந்தா அவ்வளவு ஏறி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தென் அந்த டொமைன் வந்து காட்ட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டொமைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று வாட்ஸ்அப்ல வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? சரி, உங்களுக்கு ஆட்சன்ஸ்ல ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ ஃபாலோவுடைய பேக்லிங்க் ஒரு பக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் நோ ஃபாலோவுக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஸ்பாம் ஸ்கோர் வந்து 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்க வெப்சைட்டுடைய ஸ்பாம் ஸ்கோர் குறைச்சாங்கன்னா டூ ஃபாலோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? சரி, வீடியோ ஓவர் லென்த்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்லிங்க் பற்றி பேசினா போயிட்டே இருக்கும். எதுவும் இருந்தாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து டவுட் கிளியர் பண்ணி விடுறேன். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனிவே வீடியோ பிடிச்சா மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், தென் டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறது, வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறது, கஸ்டமைஸ்டாக பண்ணுறது, ஆட் பிளேஸ் பண்ணுறது, இதுமாரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன பிளகின் தேவையோ அதெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஒரு நம்ம சைடு பர்ஃபார்மன்ஸ் ஒரு 85 ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எதுவும் இருந்தாலும் கால் பண்ணுங்க, பர்சனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டு நண்பா வீடியோவில், இன்னும் நான் பர்சனல் என்ன சொல்கிறதுக்கு, கால் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரிய வைப்பேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை நண்பா.